கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, இவ்வேளையிலே உங்களோடு பேச பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை நாம் அனைவருமாய் சேர்ந்து தியானிக்க இத்தருணத்தை கொடுத்த தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். கடந்த வருடங்களின் முழுவதுமாய் நம்மை கர்த்தர் அவர் செட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது! அவருடைய தயவும் அவருடைய இரக்கம் நம்மேல் இருக்கிறபடியினாலே தேவனை நாம் துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அவரை துதிப்பதே நம்முடைய காலங்களாக காணப்படட்டும். எத்தனையோ நேரங்களை வீணாக கடந்து வருகிறோம், வீணாக கழிக்கிறோம். அப்படியாய் நாம் இராதபடி நம்மளை உருவாக்கின, நம்மளை படைத்த, இம்மட்டும் கிருபையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்ட நம்முடைய தேவனாகிய இயேசுவை துதிப்பதே நாம் அறிந்து கொண்டு அவரை எப்பொழுதும் நாம் நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவர்களாக நிலைத்திருப்போம். நம் சரீரத்தில் பலவிதமான சரீர போராட்டங்கள், வேதனைகள், சரீரத்தின் சுகவீனங்கள் ஏற்படுகிறது. பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே நமக்கு வருகிறதான நிம்மதியில்லாத வாழ்க்கை, நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு நேரிட்டாலும் கூட கர்த்தர் நமக்கு பக்கத்துணையும் காவலாளியுமாய் இருந்து நம் இருதயத்தை தேற்றி, நம் இருதயத்தை அவர் தைரியப்படுத்தி நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே பலவிதமான செயல்பாடுகளை நாம் செய்கிறோம், பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தருள அவருடைய மகிமையின் கரங்களினாலே நாம் நிரம்பி இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எத்தனை முயற்சிகள், எத்தனை விதமான காரியங்கள் நாம் செய்கிறோம், அவையெல்லாம் வீணாய் போகிறது. அவையெல்லாம் ஒன்றுக்கும் உதவாத காரியமாக கடந்து வருகிறது. அப்படியாயிராதபடி ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, நீ துணையாயிருந்து என் தேவைகளை பூர்த்தி செய்யுங்க என்று அவரிடத்திலே நாம் மன்றாடி வேண்டிக் கொள்வோம். சரி, இந்நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான சத்திய வார்த்தை என்ன என்று பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் விவசாயம் செய்கிறவர்களாக இருந்தால் நாம் பலவிதமான தானிய வகைகளை நாம் விளைச்சலாக செய்து பலவிதமான காரியங்களை, பலவிதமான செயல்பாடுகளை நாம் விவசாயத்திலே செய்து வருகிறோம். எத்தனையோ பாடு, அதை ஏறு உழுவது, களை எடுப்பது, நடுவது, பிடுங்குவது, இப்படியெல்லாம் பலவிதமான செயல்பாடுகள் இருக்கிறது. போராடி தன் கஷ்டத்தை மண்ணிலே உழைத்து நாம் வேலை செய்கிறோம். ஆனால் அது பலன் கொடுக்கலைன்னா எப்படி மனவேதனைப்படுவோம், துக்கப்படுவோம். நினச்சி பாருங்க, ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்றாலும் பலவிதமான கஷ்டங்களோடு, வேதனையோடு, துக்கத்தோடு நாம் விவசாயம் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம். பலவிதமான செயல்பாடுகளை நாம் செய்து வந்தாலும் தேவனுடைய கிருபை மாத்திரம் நமக்குள்ளே இராவிட்டால் அது வீணாக போய்விடும். ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலன் கொடுக்கும்படியான பலவிதமான காரியங்களிலே நீர் துணையாயிருந்து, என் கஷ்டத்தின் சூழ்நிலையை நீர் அறிந்து, நான் விதைக்கும் விதைகளையும், நான் செய்யும் வியாபாரத்தையும், என் கையின் பிரயாசத்தையும் நீர் ஆசீர்வதித்து பல மடங்கு பெருக செய்து என்னை நீர் சந்தோஷப்படுத்தும். என் குடும்பத்தை உம்முடைய மகிமையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என் கையின் பிரயாசத்தை கூட உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்.
பொறுப்பெடுத்து வழிநடத்தும் ஆண்டவரே என்று அவரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்துவிட்டு அவருக்கு உண்மையானபடி அவருக்கு பிரியமானபடி நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். பலனை பெற்றுக்கொண்டு நீங்கள் பூமியிலே அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக நிலைத்திருக்க நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமுமாய் நடந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.